ஓகே ஆண்டி என்றவன் அரை மனதோடு அங்கிருந்து வெளியே வந்து விட்டான். அவன் வெளியே வந்த சிறிது நேரத்திலேயே மீண்டும் அணுவின் அழுகை சத்தம் அந்த லேபர் வார்டை தாண்டி வெளியே வந்து விழுந்து கொண்டிருக்க, அனைவரும் அவரவர்கள் மனதுக்குள் இஷ்டப்பட்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டிருந்தனர், குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று. கவிதாவும் பிரியங்காவும் வைஷுவிற்கு ஆறுதலாக கையை பிடித்துக் கொண்டு, வைஷு கவலைப்படாதடி, அணுவுக்கு நிச்சயமா நல்லபடியா குழந்தை பிறக்கும் என்று கூறும் பொழுதே குழந்தை எழும் சத்தம் கேட்டது. அதை கேட்டவுடன் அனைவரும் ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக பார்த்து சிரித்துக் கொள்ள, ஆதிக்கு அந்த குழந்தையின் சிரிப்பொலியை விட தன் தங்கையின் சத்தம் இப்பொழுது அமைதியானதை நினைத்து உள்ளுக்குள்ளேயே பதறியது. அந்த பதட்டத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த ஆதியால் ஒரு நிலையில் இருக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் முற்றிலுமாக பொறுமை இழந்தவன் அந்த கதவை திறப்பதற்காக கையை வைக்க, அதற்குள் மருத்துவர் வெளியே வந்தார் கையில் குழந்தையுடன். அவருடனே கார்த்தியும் வெளியே வர அதை பார்த்தவுடன் அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. வெளியே வந்தவர் கார்த்தியின் கையில் குழந்தையை கொடுத்துவிட்டு, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா என்று கூறவும் உடனே அனைவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆதிக்கு அதிலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் தனக்கு மருமகள் வந்துவிட்டாள் என்பதை அவனால் இப்பொழுது வரை நம்ப முடியவில்லை. அப்பொழுது ஆதி, ஆண்டி அனு எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்கா ஆதி, கொஞ்சம் மயக்கத்துல இருக்கா, ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாக்கலாம். இப்போ உன்னோட மருமகளை பாரு, எவ்வளவு அழகா இருக்கா பாரு என்று கூற, அதே நேரம் கார்த்தி வேகமாக வந்து ஆதியின் கையில் குழந்தையை கொடுக்க, ஆதியும் சந்தோஷமாக கையில் வாங்கி கொண்டவனுக்கு கால் தரையில் நிற்க முடியவில்லை. அந்தரத்தில் பறப்பது போல இருந்தது. முதலில் தன் மருமகளை கையில் ஏந்தும் தருணத்தை நினைத்து சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருந்தான். அதற்குள் அனைவரும் சுற்றி வந்து நிற்க, ஆதி குழந்தையை கொஞ்சிவிட்டு பின்பு மீண்டும் கார்த்தியிடம் கொடுக்க, அதற்குள் கார்த்தி மாலதியின் கையில் குழந்தையை கொடுத்து, அம்மா இதாங்க உங்களோட பேத்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா, இதுக்கப்புறம் என் பேத்தியை நான் எப்படி பாத்துக்க போறேன்னு மட்டும் பாரு, என்னோட எல்லா ஆசையும் என் பேத்திக்கு செஞ்சு பார்த்து நான் நிறைவேற்றிக்க போறேன் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். அதற்கு பிறகு கண்மணி பக்கத்தில் வரவும் அவர் கையில் குழந்தையை கொடுத்தவர், சமந்தி நமக்கு பேத்தி பிறந்திருக்கா. ஆமா சமந்தி, பாக்க அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்கா, இவ எங்க வீட்டு மருமகள்ல என்றதும் அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு ஒருவர் மாற்றி ஒருவர் குழந்தையை தூக்கி பார்த்து கொண்டிருக்க, ஆதியோ கார்த்திகை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவன் தோளில் தட்டி கொடுத்து, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. எதுக்கு ஆதி தேங்க்ஸ் சொல்றீங்க? இல்ல, எனக்கு மருமகளை பெத்து கொடுத்ததுக்கு. நிச்சயமா என் பையனுக்கு தான் உன் பொண்ணு, அதை எந்த நிமிஷமும் மாத்த கூடாது என்று கூற, கார்த்திகை எல்லாம் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தம். உங்க வீட்டுக்கு மருமகளா என் பொண்ணு அனுப்புறதுக்கு எனக்கு கசக்குமா என்ன? அதுவும் வைஷு மாதிரி ஒரு மாமியார் இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை என்று கூற, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்தி என்று மீண்டும் கை கொடுத்தான். அதற்குள் ஹரி விஸ்வா என்று அனைவரும் வந்து கை கொடுக்க, அதே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தனர் ஜீவாவும் அவனுடைய குடும்பத்தாரும். அனன்யா வேகமாக வந்து கார்த்தியின் கையை பிடித்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்தி, என்ன குழந்தை? பொண்ணு பிறந்திருக்கா சிஸ்டர். ஓ ரொம்ப சந்தோஷம், வாவ், எங்க அந்த குட்டி ஏஞ்சலை என்கிட்ட காட்டுங்க என்று ஆசையாக வாங்க, அதற்குள் ஜீவாவும் மற்றவர்களும் வந்து கார்த்திக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அனன்யாவோ குழந்தையை வாங்கி கொண்டு சேரில் சென்று அமர்ந்து அந்த குழந்தையை பார்த்து கொஞ்சிக் கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்த ஜீவா அந்த பிஞ்சு குழந்தையின் கை விரல்களையும் கால் விரல்களையும் தடவி பார்த்தவன், எவ்வளவு சாஃப்டா இருக்குது இல்லடி? ஆமா ஜீவா, பிறந்த குழந்தைங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். வாவ், எனக்கு இப்பவே ரொம்ப ஆர்வமா இருக்குது, நம்ம குழந்தைய சீக்கிரம் பாக்கணும்னு ஆசை வந்துருச்சுடி. கிட்டத்தட்ட எனக்கும் அப்படிதான் இருக்குது. 2 மாசம்தான், அதுக்கப்புறம் நம்ம கையிலயும் நம்ம குழந்தை இருக்கும். ஆனா நமக்கு வரப்போறது பாப்பாவா தம்பியான்னு தான் தெரியல, ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. அது என்னவோ கரெக்ட் தான் என்று பேசிக் கொண்டிருக்க, சிறிது நேரத்தில் அணுவை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டதாக கூற, குடும்பம் மொத்தமும் அனைவராக சென்று அவளை பார்த்து நலம் விசாரித்தனர். கார்த்தியோ மெதுவாக அவள் தலையை வருடி விட்டவன், ரொம்ப பெயின் இருக்கா? நான் வேணா டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல கார்த்தி, இட்ஸ் ஓகே, எனக்கு பெயினுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. சரிடி, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல, ஐ எம் ரியலி சாரி. நீ ஏண்டா சாரி சொல்ற? உன்னோட இந்த வலியை என்னால வாங்கிக்க முடியலடி, இல்லனா நானே வாங்கியிருந்திருப்பேன். நீ துடிக்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலிச்சது தெரியுமா? எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க கார்த்தி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அது நம்ம குழந்தைய பார்த்த உடனே வலியெல்லாம் காணாம போயிடுச்சு என்று கூற,
இன்னொரு பக்கம் மாலதி, கண்மதி, கௌதமி அனைவரும் நின்று கொண்டு, அனு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. பேத்தி இன்னைக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. கண்ணுக்கு நிறைவா இருக்கிறா. ஏஞ்சல் மாதிரி ஒரு குழந்தை பெத்து கொடுத்திருக்க என்று கூறவும் அவளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அனுவும் சரி, கார்த்தியும் சரி, இருவருமே நல்ல நிறமாகத்தான் இருப்பார்கள். அதே போல இருவரது முகமும் கலையாக அழகாகத்தான் இருக்கும். அதனால் அவர்களுக்கு பிறந்திருந்த குழந்தையும் பார்ப்பதற்கு லட்சணமாய் இருந்தது. அதுவும் பெண் குழந்தை என்பதால் அந்த லட்சணத்திற்கு குறைவே இல்லை என்று தோன்றியது. இப்படியே அனைவரும் மாற்றி மாற்றி குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்க, கௌதமி அணுவின் அருகே வந்து அவள் தலையை தடவி விட்டு அமர்ந்தவர், அனு, ரொம்ப கஷ்டப்பட்டுடியாடா? அம்மா, எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? உன் அழுகு சத்தம் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பயந்துட்டீங்களாமா? ஆமாண்டா, எப்படி என் பொண்ணு இவ்வளோ பெரிய வலியை தாங்குவாளுன்னு எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்லா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் உசுரே திரும்பி வந்துச்சு. நாங்கெல்லாம் இன்னும் சின்ன பொண்ணாவே பாத்துட்டு இருக்கோமா, அதனால எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். இது கடையில ரொம்ப பயந்து நடுங்கியது கார்த்தியும் ஆதியும் தான். என்னமா சொல்றீங்க? ஆதியன் என்ன பண்ணாரு? அதை ஏன் கேக்குற? வெளியில அவனால நிக்கவே முடியல, நில கொள்ளல, நடந்துகிட்டேதான் இருந்தான். இது கடையில லேபர் வார்டுக்குள்ளேயே புகுந்து ஆன்டி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வந்தான். எப்பதான் குழந்தை பிறக்கும், அனு ஏன் இவ்வளவு நேரம் வழியில கத்துறான்னு. அதுக்கப்புறம் அவங்க தான் ஏதோ பேசி சமாதானம் பண்ணி அனுப்ப போய் வெளியில வந்துட்டான். குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்ன போது கூட அவன் முகத்துல அந்த அளவுக்கு சந்தோஷத்தை நான் பாக்கலம்மா. டாக்டர் கிட்ட நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் முகத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உன் குழந்தைய கையிலே வாங்கினான் என்று கூற, அதே நேரம் ஆதியோ அணுவைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் ஓரம் லேசாக கலங்கி இருந்தது. அதை பார்த்தவளுக்கும் கண்கள் கலங்க, அவனை பார்வையாலே தன் அருகே வருமாறு அழைக்க, வேகமாக அவள் கிட்டே சென்றவன், நான் வேணா டாக்டர் வர சொல்லவா? ஐ எம் ஓகே அண்ணா, எனக்கு இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லடா, பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லு, இப்பவே இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். ஆல்ரெடி போட்டுட்டாங்கண்ணா. ஓகே ஓகே, கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. எனக்கு தெரியும் அண்ணா, இந்த அளவுக்கு நீங்க பதட்டப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னைக்குதான் உங்களோட முழு பாசத்தையும் நான் உணர்றேன். அண்ணி எங்க? வைஷு, இங்க வா. சொல்லுங்க ஆதி. அண்ணி, அண்ணா, நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி உங்களுக்கு மருமகளை பெத்து கொடுத்துட்டேன். இப்ப சந்தோஷம் தானே? எங்களுக்கு டபுள் சந்தோஷம் அனு. இப்ப நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் தெரியுமா? கார்த்திகிட்ட கூட ஆதி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு, உன் பொண்ணுதான் என் வீட்டு மருமகளா அனுப்பணும்னு. இதெல்லாம் வேற நடந்துச்சா? அதுக்கு கார்த்தி என்ன சொன்னா? அவன் உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புறதுக்கு எனக்கு என்ன கசக்குமா, டபுள் ஓகேன்னு சொல்லிட்டான். சோ இப்பவே உன் பொண்ணு கிட்ட சொல்லி வேலை, என் பையனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அண்ணி, நீங்களும் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, என் பொண்ணை தவிர வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு என்று கூற, இவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் கேட்ட பெரியவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படியே நீண்ட நேரமாக அனைவரும் அங்கேயே இருந்திருந்தவர்கள் பின்பு ஒவ்வொருவராக வீட்டிற்கு கிளம்ப ஆரம்பிக்க, அப்பொழுது கண்மணியும் மாலதியும் மட்டும் தாங்கள் அங்கேயே இருக்கிறோம் என்று கூற, கார்த்தி அவர்களுடன் இருந்து கொள்ள மற்றவர்கள் எல்லாம் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். அனைவரையும் அவரவர்கள் காரில் ஏற்றி அனுப்பிய ஆதி கார்த்தியின் தந்தை அருகே வந்து, அங்கிள், சொல்லுங்க ஆதி, எதுக்கு நீங்க என்ன வா போன்னு பேசாம நீங்க வாங்க போங்கன்னு பேசுறீங்க? இருக்கட்டும், பரவாயில்ல தம்பி. சரி, இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வாங்க. இல்ல ஆதி, இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன அங்கிள், அங்க யாருமே இல்ல ஆன்ட்டி, கார்த்தி எல்லாம் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க போறாங்க. நீங்க மட்டும் தனியா போய் என்ன பண்ண போறீங்க என்றதும் உடனே வைஷுவும், ஆமா அங்கிள், நீங்க கண்டிப்பா எங்க கூட வந்துதான் ஆகணும். அணுவை எப்படியும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வருவோம். அப்படி வரும்போது அதுக்கப்புறம் வேணா நீங்க ஆன்ட்டி கூட சேர்ந்து வீட்டுக்கு போய்க்கோங்க. அது வரைக்கும் நீங்க எங்க கூட தான் இருக்கணும். உங்களை அப்படியெல்லாம் தனியா விட முடியாது. இல்ல வைஷுமா, இருக்கட்டும், பரவாயில்ல என்று கூற, அப்பொழுது அங்கே வந்த கார்த்தியோ, அப்பா, வைஷுவும் ஆதியும் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. உங்களை வீட்டுல தனியா விட்டுட்டு எனக்கும் இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு 2 days தானே, நீங்க ஆதி வீட்லயே இருங்க. அணுவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களையும் அம்மாவையும் கூட்டிட்டு போய் வீட்டுல விடுற. என்ன கார்த்தி, நீயும் இப்படி சொல்ற? ஆமாப்பா, நான் சொன்னா அதுல காரணம் இருக்கும்.
சரிப்பா என்றதும் மறு பேச்சு பேசாமல் ஆதி வைஷுவுடன் புறப்பட்டு செல்ல 2 குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு அவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்றவுடன் பணியாட்களை அழைத்து ஹாஸ்பிட்டலுக்கு மதிய சாப்பாடு கொடுத்து விட வேண்டும், அதனால் சீக்கிரம் சமைக்க சொல்லியவள் கார்த்தியின் அப்பாவை அழைத்து கொண்டு சென்று ஒரு அறையை காட்டி, அங்கிள் நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, லஞ்ச் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நானே உங்களை கூப்பிட்டுட்டு போறேன், அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஓகேமா, நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் அவர் சென்று விட, அதே நேரம் கீழே இருந்த விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கௌதமி மூவரும், வைஷு குழந்தைய எங்க கிட்ட கொடு, நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் மத்த வேலையை கவனி. சரிங்கத்த என்றவள் 2 குழந்தையும் தூக்கி வந்து அவர்களிடம் கொடுத்து விட்டு நேராக தங்கள் அறைக்கு சென்றவள் ஆடையை மாற்றிவிட்டு வந்ததும் ஆதி அங்கே அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் அருகே சென்று அமர்ந்து தோளில் கையை வைக்க, வைஷு என்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். என்ன ஆதி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இந்த ஃபீல் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என் தங்கச்சிய ஒரு குழந்தைய இத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவளோட குழந்தைய கையில் வாங்கும்போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே அந்த இடத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. கால் தரையில ஊனவே முடியல. அது என்ன ஃபீலிங், அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு சரியா தெரியலடி என்ற கணவனை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள், எனக்கு புரியுதாதி, எப்படியோ நம்ம வீட்டுக்கும் ஒரு மருமக கிடைச்சிட்டா, இனி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமாண்டி, கண்டிப்பா. ஆனா ஆதி, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்குமா? பசங்க ஃபியூச்சர்ல பெருசானதுக்கு அப்புறம் அவங்களோட முடிவு வேற மாதிரி இருந்துச்சுன்னா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது வைஷு. நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான் நடக்கும். சோ அத பத்தி நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் அதுக்குள்ள கீழே கிச்சன்ல போய் பாக்குறேன் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சான்னு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரிடி என்றவன் எழுந்து செல்ல பார்க்க, அப்பொழுது அவள் கையை பிடித்து நிறுத்தியவள், ஆதி, கார்த்திக் அப்பா இங்க வீட்டுல இருக்காங்க. சோ நம்மளும் ஆபீஸ் போயிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால நான் வீட்டுல இருக்கட்டுமா? நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ வீட்டுல இருந்து பாத்துக்கோ. நான் ஆபீஸ் போயிட்டு ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா அதை மட்டும் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரியாதி என்று கூறிவிட்டு நேராக கிச்சனுக்கு சென்றவள் மதிய சாப்பாடு தயாராகி முடிக்க அதை எடுத்து பேக் பண்ணி ஆதியின் கையில் கொடுத்து விட்டு, சரியாதி கிளம்பலாமா? இல்லடி, நீ வீட்டுல இரு. அதான் அங்கிள் இருக்காருன்னு சொன்னேன்ல, அவர் மத்தவங்க கூட மிங்கிள் ஆவறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார். அதனால நீ இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு. சோ அவர் கூட்டிட்டு வந்து லஞ்ச கொடு. நான் லஞ்ச் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துட்டு அப்படியே ஆபீஸ் போயிட்டு ஈவினிங்கா வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாங்க என்றதும் அவனும் சிரித்து கொண்டே சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்ல, அங்கே வந்த கௌதமியும், என்ன வைஷு, ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டியா? இதோ இப்பதான் ஆதி எடுத்துட்டு போறாரு அத்தை. சரிம்மா, அப்படின்னா நீ போய் சம்மதியை கூட்டிட்டு வந்துடுறியா? அவருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். சரிங்கத்த என்றவள் மேலே சென்று கார்த்தியின் அப்பாவை அழைத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்து அவளை பார்த்து பார்த்து உணவினை பரிமாறினாள். அதே நேரம் கௌதமியும் அவளுடன் சேர்ந்து பரிமாற, விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் கார்த்தியின் அப்பாவிடம் மிகவும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தனர். சமந்தி, இதுவும் நம்ம வீடுதான், கூச்சப்படாம சாப்பிடுங்க. அப்புறம் நீங்க ரூம்லயே தனியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, எங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்க காலையிலயும் ஈவினிங்கும் வாக்கிங் போவோம், எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா சமந்தி, எவ்வளவு நேரம் நானும் உள்ளே இருக்கிறது, எனக்கும் போர் அடிக்கும்ல என்று கூறவும், பிறகு மூவரும் சாப்பிட்டு முடித்ததும் சோஃபாவில் சென்று அமர்ந்து அரட்டை அடிக்க தொடங்கினர். அதற்கு பிறகு கௌதமி அமர்ந்து சாப்பிட, வைஷு நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. சரிங்கத்த என்றவள் அமர்ந்த பிறகுதான் ஆதிக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை என்பதே ஞாபகத்திற்கு வந்தது. பட்டென்று எழுந்திருக்க, என்னாச்சு வைஷு? அத்த, ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேன், ஆனா ஆதிக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை. அவரும் சாப்பிடாமலே கிளம்பிட்டாரு. என்னம்மா, மறந்துட்டியா? ஆமாத்த, ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன். சரி, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேனே. ஏமா, டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? இல்லத்த, அப்புறம் அவர் சரியாவே சாப்பிட மாட்டார். நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். சரி வைஷு, அப்போ நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். இல்ல, நான் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். பாருடா, அது எப்படி எல்லா டைமும் உங்க 2 பேரால மட்டும் இப்படி இருக்க முடியுது? அத்த, கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வைஷு. முதல்ல ஆதி உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த போது நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஐயோ, இந்த பையன் இந்த பொண்ணை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ண போறானோ தெரியலையேன்னு.
ஆனா இப்பதானே தெரியுது எங்க பையன் உன் பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரி சுத்தி சுத்தி வரான்னு. அவனை எப்படியோ உன்னோட முந்தானையில முடிஞ்சுக்கிட்ட. அத்த போதும் அத்த என்று வெக்கப்பட்டு கொண்டே சிரித்து கொண்டிருந்தவள் நேராக கிச்சனுக்கு சென்று அவனுக்காக சாப்பாட்டை பேக் செய்து எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தவள், மாமா அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன், நான் ஆபீஸ் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வைஷு என்று விஸ்வநாதன் கூறவும் அனைவரிடமும் சொல்லிவிட்டு வெளியே வந்தவள் டிரைவரை அழைத்துக் கொண்டு ஆதியின் ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றாள். அதற்குள் ஆதி ஹாஸ்பிட்டலில் சாப்பாடை கொடுத்துவிட்டு அவனுடைய அலுவலகத்திற்கு சென்று அமரும் பொழுதுதான், அடடா எப்படி சாப்பிடாம வந்த, மறந்துட்டனோ. இந்த வைஷுக்கு கூட சுத்தமா ஞாபகம் இல்லையா? பாவம், அவளும் எவ்வளவு வேலைதான் பாப்பா. எல்லாரையும் கவனிக்கணும்னா அவளுக்கும் சின்ன சின்ன மகத்தைகள் வரதெல்லாம் சகஜம் தானே. இட்ஸ் ஓகே, ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிடாது, ஒரேடியா நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கலாம் என்று கூறிவிட்டு தன்னுடைய கணினியை ஆன் செய்து அவன் வேலையை பார்க்க தொடங்க ஒரு அரை மணி நேரத்திலேயே அவன் கேபின் கதவை திறந்து கொண்டு வைஷு உள்ளே வருவதை பார்த்தவனுக்கு ஆச்சரியம். அதுவும் இல்லாமல் அவள் கையில் லஞ்ச் கூட இருப்பதை பார்த்தவன், வைஷு என்னடி? ஆதி நீங்க ரொம்ப மோசம், ஏன் சாப்பிடாம வந்தீங்க? நான் மறந்துட்டேன்டி, நீ கொடுக்க வேண்டியது தானே. சாப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. சாரி ஆதி, நானும் ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன், அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அதான் உடனே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு இவ்வளவு தூரம் நீ வரணுமா? அப்புறம் நீங்க சாப்பிடாம இருப்பீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கும், அப்புறம் எப்படி நான் திருப்தியா சாப்பிட முடியும்? என்ன நீயும் சாப்பிடலையா? ஆமா ஆதி, உங்களை விட்டு எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, அதான் நம்ம 2 பேருக்கும் சேர்த்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். நான் கொண்டு போய் டைனிங் ஹால்ல வைக்கட்டுமா? இல்ல வேண்டாண்டி, இன்னைக்கு நம்ம இந்த ரோடு ரூம்லயே வச்சிரு, சோஃபா முன்னாடி இருக்க டேபிள்லயே எல்லாத்தையும் எடுத்து வை, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க ஆதி என்றவள் அனைத்தையும் எடுத்து மேசை மேல் வைத்து விட்டு தட்டை எடுத்து சாப்பாடு பரிமாற அப்பொழுது கையை கழுவி விட்டு வந்து அமர்ந்த ஆதி அவளுக்கும் ஒரு தட்டில் சாப்பாட்டை போட்டு அவள் கையை பிடித்து தன் அருகே அமர வைத்தவன், நீயும் சாப்பிடு. நான் சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க என்று அவன் கையில் கொடுத்துவிட்டு இருவரும் ஜாலியாக பேசி சிரித்தபடியே சாப்பிட்டு முடித்தனர். அன்று மாலை அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த ஹரி பிரியங்காவை தேடிக் கொண்டிருக்க அவளோ அறையில் அமர்ந்து தன் போனை பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தை ஒரு பக்கம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. மெதுவாக அவள் அருகே வந்து அமர்ந்தவன், பிரியங்கா என்று அழைக்க, ஹரி வாங்க வாங்க வந்துட்டீங்களா? வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு, அதான் இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டேன். சரி நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாமா? எங்க போலாம் ஹரி? சும்மா அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிட்டு வரலாம், நம்மளும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஹரி. சரி நீ போய் கிளம்பி வரியா? நீங்க அதுக்குள்ள குழந்தை இருந்தானா பாத்துக்கோங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேடி என்றதும் மான்குட்டியை போல துள்ளி ஓடிய மனைவியை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. அதற்குள் அவள் அழகாக கிளம்பி தயாராகி வரவும் பிறகு குழந்தையையும் தயார் செய்து தூக்கி கொண்டவர்கள் வெளியே வந்து கௌசல்யாவை தேடினான். அப்பொழுது பிரியங்காவோ, அம்மா வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க ஹரி, நம்ம அப்புறமா போன் பண்ணி சொல்லிடலாம். சரி கவிதா ரூம்ல இருக்கிறான்னு நினைக்கிறேன், அவகிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு வந்துருப்போ. சரி என்றவள் நேராக கவிதாவின் அறைக்குள் சென்று, கவி நானும் ஹரி கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம், அம்மா வந்தா சொல்லிட்டு. சரிங்க நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீ தனியா இருந்து பல்ல? இல்ல, விஸ்வா போன் பண்ணாரு, பக்கத்துல வந்துட்டாராம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி அப்போ நாங்க போயிட்டு வரோம் என்று கூறிவிட்டு வெளியே வந்தவள் பின்பு ஹரியை அழைத்து கொண்டு காரில் ஏற அவனும் குழந்தையை தூக்கி கொண்டு வரும் தன் மனைவியை பார்த்தபடியே கார் கதவை திறந்து விட அவளும் அமர்ந்து கொண்டு அவனை பார்க்க காரை ஸ்டார்ட் செய்தவன், எங்க போலாம்டி? எனக்கு தெரியாதுப்பா, நீங்க தானே போலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் நாங்க வருவோம். சரி உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் ரொம்ப நாளாச்சு, நம்ம மாலுக்கு போலாமா? அங்க உனக்கு குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். சரி ஹரி, எனக்கும் கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்குதுதான். ஓகேடி என்றவன் அவளை அழைத்து கொண்டு மாலுக்கு சென்று அவளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுத்து விட்டு அங்கிருந்த ஃபுட் கோர்ட்டில் சென்று இருவரும் அமர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட தொடங்கினர். குழந்தையும் எப்பவாவது ஒரு நாள் இப்படி வெளியில் வருவதால் அவற்றையெல்லாம் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தது. குழந்தைகளின் விளையாட்டு பொருட்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றவன் அந்த விளையாட்டு பொருட்களை எல்லாம் காட்டி கொடுக்க
அதை பார்த்து சிரித்து கொண்டிருந்த அபியோ உற்சாகத்தில் துள்ளிக் கொண்டிருந்தான். நீ கவலையே படாத செல்லம், இன்னும் கொஞ்சம் பெருசா நீ வளர்ந்துட்டனா அதுக்கப்புறம் இந்த பிளே ஏரியாவில உன்னை கொண்டு வந்து விட்டுருவேன். ஜாலியா நீ விளையாடலாம், நானும் அம்மாவும் நீ விளையாடுறத ரசிச்சு பார்ப்போம் என்று கூறிய கணவனை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்த பிரியங்கா, ஹரி, இன்னைக்கு அனுவோட பாப்பாவை பார்த்தோம்ல, அதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? என்னடி, பாப்பான்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சியோட குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. எனக்கு எல்லாம் சந்தோஷம் எப்படின்னு சொல்லவே முடியல. வாய் வார்த்தையால எனக்கு சொல்ல தெரியலடி. நம்மளும் இதே மாதிரியே ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கணும். அந்த குழந்தை உன்ன மாதிரியே அழகா இருக்கணும். ஏன் உங்கள மாதிரி இருந்தா வேண்டாம்னு சொல்றீங்களா? எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். சோ உன்ன மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கவலையே படாதீங்க ஹரி, சீக்கிரமாவே உங்களுக்கு பாப்பாவை பெத்து கொடுத்துறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா கூட பெத்து கொடு, வரும்போது வரட்டும் என்றதும் அவன் தோளில் சாய்ந்து கொள்ள பின்பு அங்கிருந்து சிறிது நேரம் கழித்து நேராக கடற்கரைக்கு சென்றவர்கள் குழந்தையை மணலில் இறக்கி அமர வைத்துவிட்டு அவனுடன் சிறிது நேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் ஆகிவிட்டதை உணர்ந்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டும் சென்றனர். போகும் வழியெல்லாம் பிரியங்காவின் முகம் மிகவும் சந்தோஷமாக பளிச்சென்று இருப்பதை பார்த்த ஹரிக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. இதுபோல் அவளை அடிக்கடி அழைத்துக் கொண்டு வெளியில் வரணும் என்று முடிவெடுத்துக் கொண்டான். சரியாக அவர்கள் வீட்டிற்கு செல்லும் நேரம்தான். அனைவரும் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் வந்து அமர இவர்கள் உள்ளே நுழைந்ததும் கௌசல்யா குழந்தையை வாங்கி கொண்டு, மாப்ள, பிரியங்கா வாங்க, எல்லாரும் ஒன்னாவே சாப்பிடலாம் என்று அழைக்க இவர்களும் கை கால் முகம் கழுவி கொண்டு வந்து சாப்பிட அமர்ந்தனர். அப்பொழுது கவிதாவோ, என்ன நீ இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா கவி, ஜாலியா இருந்துச்சு, எவ்வளவு நாளாச்சு இப்படி வெளியில போய் என்று கூற உடனே விஸ்வாவோ, ஹரி, பிரியங்கா ஆசைப்படுறாப்ல, அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போடா என்றதும் உடனே கவிதாவோ, ஹலோ சார், ஊருக்கு மட்டும்தான் உபதேசமா? உங்களுக்குன்னு வரும்போது காத்துல பறக்க விட்டுருவீங்களா? அடி பாவி, அபிக்குட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டான், நம்ம சின்ன குழந்தைய வச்சிருக்கோம்டி, அதனாலதான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல. இப்படியே சொல்லி சொல்லி இன்னும் எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன் என்று கூறி வெடிக்கென்று முகத்தை திருப்பிக் கொள்ள அனைவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. பின்பு இரவு உணவை திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கேயே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க தூங்க செல்லும் பொழுது அபிக்குட்டியை தூக்கி கொண்ட கௌசல்யா, இன்னைக்கு நான் தம்பியை பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு. அம்மா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நான் பாத்துக்கிறேனே. என்னடி, என் பேரனை பாத்துக்கிறது ஒன்னும் எனக்கு கஷ்டம் கிடையாது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் மாப்பிள்ள கூட சந்தோஷமா இரு என்று கூற அவளுக்கு முகமெல்லாம் செந்தாமரையாக சிவந்து விட்டது. கிச்சன்ல பாலை காய்ச்சி வச்சிருக்கேன், போகும்போது எடுத்துட்டு போ. சரிமா என்று வெட்கப்பட்டு கொண்டே கிச்சனுக்கு ஓட அங்கு சூடாக பால் இருப்பதை பார்த்தவள் அதை கலந்து ஹரிக்கு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கொண்டு தங்களது அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அதே நேரம் ஹரியோ அவளின் வரவுக்காக காத்திருந்தவன் அவள் மட்டும் வருவதை பார்த்து, என்னடி தம்பி அத்தை வச்சிருக்காங்களா? ஆமா, இன்னைக்கு அவனை அவங்களே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா என்றவன் அவளை வேறு விதமாக பார்க்க அதில் அவளுக்கு கொஞ்சம் கூச்சம் தாங்காமல் வேகமாக அவன் அருகே வந்து பால் கிளாஸை கொடுத்து, இந்தாங்க குடிங்க. என்ன பால் எல்லாம் எடுத்துட்டு வர? அம்மா தான் எடுத்துட்டு போ சொன்னாங்க. அதானே பார்த்தேன், இல்லனா உனக்கு இப்படி எல்லாம் தோணாதே. ஹரி, என்ன நீங்க எப்ப பாரு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? பொறுமைக்கு ஒரு அளவுதான் இருக்கு, ரொம்ப சோதிக்காதீங்க சொல்லிட்டேன். சரிங்க மேடம், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அந்த சூட்டை கொஞ்சம் குறைக்கட்டுமா? அது எப்படி உங்களால முடியும்? என்னால முடியலன்னா வேற யாரால முடியும் சொல்லு என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து தன் அருகே அமர வைத்து விட்டு அவள் கொண்டு வந்த பாலை குடித்தான். பிறகு பாதி பாலை அவளிடம் கொடுக்க, எனக்கு வேண்டா ஹரி, எடுத்துட்டு வந்ததே ஒரு கிளாஸ், அதை கூட உங்களால முழுசா குடிக்க முடியாதா? என் பொண்டாட்டிக்கு கொடுக்காம நான் எதையும் சாப்பிட மாட்டேன். இல்ல இல்ல, எனக்கு இப்போ பால் சாப்பிடுற மூடே இல்ல, நீங்களே ஃபுல்லா குடிச்சிருங்க. நிஜமாத்தான் சொல்றியா? அப்புறம் குடிச்சதுக்கு அப்புறம் என் கூட சண்டைக்கு வர மாட்டியே? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், நீங்க குடிங்க என்று கூறி மீதி பாதி பாலை கடகடவென்று வாய்க்குள் சரித்து விட்டு கிளாஸை டேபிளில் வைக்க, அட பாவி ஹரி, ஒரு பேச்சுக்கு சொன்னா எனக்கு கம்பல் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? இதுதான் சாக்குன்னு அனகொண்டா வாய வச்சுட்டு மொத்தத்தையும் குடிச்சிட்டீங்களா என்று கேட்ட மனைவியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். என்ன வாய்க்குள்ள கோழிக்கட்டியா வச்சிருக்கீங்க? கேக்குறதுக்கு ஏதாவது பதில் இருக்கா பாரு. அப்படியே அமுக்குனாங்குட்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. உங்களுக்கு போய் பால் எடுத்துட்டு வந்தல, என்ன சொல்லணும், சும்மா கடுப்பேத்திக்கிட்டு
என்று அங்கிருந்து எழுந்து செல்ல இருந்தவளின் கையை பிடித்து இழுத்தவன் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவள் தாடையை தன் இருக்கைகளில் ஏந்தி அவள் உதட்டுடன் தன் உதட்டினை பதித்து அவன் வாய்க்குள் இருந்த அந்த பால் மொத்தத்தையும் அவள் வாய்க்குள் அனுப்பி கொண்டிருந்தான். அதில் பெண்ணவளின் கண்கள் விரிந்துவிட ஆச்சரியத்தில் அவளுக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பாலை அவளும் அமைதியாக குடிக்க தொடங்கினாள். பிறகு அவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருக்க அவளை விட்டு பிரிந்தவன், என்னடி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தியே, இப்போ பேசு. என்ன ஹரி இது விளையாட்டு? நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நீ கேட்கலனாலும் இந்த பாலை உனக்கு கொடுக்கற ஐடியால தான் இருந்த. இந்த மெத்தட்ல குடிச்சது உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருடா, என் பொண்டாட்டி இன்னைக்கு அநியாயத்துக்கு வெக்கப்படுறாப்பா. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் வெக்கப்படுறேன்னு சொல்லுங்க என்று கூறியவள் அப்பொழுதும் அவனிடமிருந்து தப்பி ஓடுவதிலேயே குறியாக இருக்க ஒரே இழுவையில் அவளை இழுத்து மெத்தையில் தள்ளியவன் அவள் மேல் சரிந்து, எங்கடி ஓட பாக்குற? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஆனா எனக்கு தூக்கம் வரலையே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நம்ம 2 பேரும் நைட் ஷிஃப்ட் பார்க்கலாமா? நாம என்ன வேலைக்கா போறோம் நைட் ஷிஃப்ட் எல்லாம் பாக்குறதுக்கு? அதுவும் இல்லாம நான் வீட்டுல தானே இருக்கேன். அடியே மக்கு பொண்டாட்டி, நம்ம 2 பேரும் கண்ணை முழிச்சு நைட் ஷிஃப்ட் பெட்ல பாக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ ஹரி, ஆனாலும் நீங்க வர வர ரொம்ப பேட் பாய் ஆயிட்டீங்க. எப்படி எல்லாம் பேசுறீங்க என்று அவனை பிடித்து தள்ளிவிட பார்க்க அவள் 2 கைகளையும் தன் ஒரே கையால் லாக் செய்தவன், என்ன பிடிச்சு தள்ளுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்ன? ஹரி வேண்டாம், எனக்கு வேணுமே. என்ன ஹரி இது விளையாட்டு? நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கலாம்னு நினைச்சேன். நான் இருக்கும் பொழுது உன்னை அப்படியெல்லாம் சீக்கிரம் தூங்க விட்டுருவேனா என்றவன் அதற்கு மேல் பேச்சுக்கு வேலை இல்லாமல் முழுவீச்சில் இறங்கிவிட்டான். அவனுடைய அணைப்பு அவளது கழுத்தோரம் பதித்திருந்த தன் முகத்தில் இருந்து வந்த சூடான மூச்சு காற்றே அவளுக்கு உடல் எல்லாம் சிவக்க தொடங்கியது. கூச்சத்தில் கண்கள் 2ஐயும் மூடிக்கொண்டவள் ஹரி என்று முனக, பிரியங்கா என்று அவனும் பதிலுக்கு முணங்கி அவளுடன் தன் தேடலை தொடங்க தயாராகியவன் இருவரது ஆடைகளுக்கும் விடுதலை கொடுத்து அவள் மேல் படர்ந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தன்வசமாக்கி கொண்டிருந்தான். அவளோ மொத்தமாக தன்னிலையை இழந்து கொண்டிருக்க அவள் பெண்மையை அவளுக்கே தெரியாமல் களவாடியிருந்தான் அந்த கல்வன். இப்படியே அவளை இரவு முழுவதும் உறங்க விடாமல் அவனுடைய ஆட்டத்திற்கு ஏற்பது போல அவளை ஆட்டுவித்து கொண்டிருந்தான். அவளும் அவனுடைய செயலில் மொத்தமாக கிறங்கி போய் அவனுக்கு அடிமை சாசனமே எழுதி கொடுத்து விட்டது போலத்தான் இருந்தாள். பிறகு ஒரு கட்டத்தில் அவளுக்கு உறக்கம் வர ஆரம்பிக்க அதற்கு பிறகு அவளை விட்டு பிரிந்தவன் அப்பொழுதும் அவளை விடாமல் இறுக்கமாக அணைத்து கொண்டு தங்களது உறக்கத்தை தொடர்ந்தான். இப்படியே 2 நாட்கள் கடகடவென்று ஓடி போக அன்று காலை அனுவை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து வருவதாக கூறியதும் வீட்டில் குழந்தை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. ஆதியும் வைஷுவும் அன்று ஆபீஸிற்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்தனர் தன் மருமகளை வரவேற்பதற்காக. அதற்குள் கார்த்தி போன் செய்து தாங்கள் மருத்துவமனையிலிருந்து கிளம்பிவிட்டோம் என்று கூற, இங்கே வைஷுவோ, அத்தை அவங்க குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம். எல்லாரும் ரெடியா தானே இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரெடி. நீ ஆரத்திக்கு ரெடி பண்ணிட்டியா? எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கத்த என்று கூற அவர்களும் சந்தோஷமாக காத்திருந்தனர். அதே நேரம் கார்த்தியின் அப்பாவோ வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். ஏன் அங்கிள், பேத்தியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமாமா, எத்தனை தடவை பார்த்தாலும் ஆசையே போக மாட்டேங்குது. கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா என் பேத்தி. கவலையே படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் பர்மனண்டா உங்க கூட தான் இருக்க போறா. நீங்க ஆசைப்படும் போதெல்லாம் அவளை தூக்கி கொஞ்சலாம். ஆமாமா, நானும் அதுக்காகத்தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே வீட்டின் முன்னால் கார் வந்து நின்று சத்தம் கேட்டதும் வைஷு பணியாளரை அழைத்து கொண்டு வேகமாக வெளியே சென்று அவளை குழந்தைக்கும் அனுவுக்கும் ஆரத்தி சுற்றிவிட்டு அவர்களை கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள். வந்து பார்த்தால் ஹால் முழுவதும் கலர் பேப்பர், பலூன் எல்லாம் கட்டி குழந்தைக்காக அனைவரும் அவளோடு காத்து கொண்டிருப்பது நன்றாகவே தெரிந்தது. அதை பார்த்த அனுவிற்கே அதிர்ச்சியாக இருந்தது. அப்பொழுது கார்த்தியோ, வாவ் வைஷு, செம்மையா பண்ணிருக்கீங்க, டெக்கரேஷன் எல்லாமே. எலியா பின்ன எங்க மருமகளை லட்சத்துல ஒருத்தி, அவளை சாதாரணமா வரவேற்க முடியுமா? அதுதான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு என்று கூற, பின்பு குழந்தையை எடுத்துக்கொண்டு சாமியிடம் வைத்து கும்பிட்டு விட்டு வந்த கண்மணி, சரியனு, நீ ரொம்ப நேரம் உட்கார கூடாது, நீ போய் ரூம்ல படுத்துக்கோ. குழந்தை அழுதுச்சுன்னா நாங்க தூக்கிட்டு வந்து தரோம். மாப்பிள, அணுவை கூட்டிட்டு போங்க என்றதும் கார்த்தி அவளை கைத்தாங்களாக அழைத்து செல்ல அப்பொழுது கண்மணியும் குழந்தையை வாங்கி மகேஷின் கையில் கொடுத்தார்.
அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தன் பேத்தியை மடியில் வைத்து கொஞ்சு கொண்டிருக்க அவர் பக்கத்தில் வந்து அமர்ந்த மாலதி, எனக்கு மனசே நிறைஞ்சு போச்சுங்க. நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய நம்ம எந்தவித கஷ்டமும் இல்லாம பத்திரமா வளர்க்கணும் என்றதும், கண்டிப்பாமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும், கவலையே படாத என்று கூறிவிட்டு குழந்தையின் நெற்றியில் முத்தம் வைத்தார்.